இந்தியா தனது கிராமங்களில் வாழ்கிறது என்றார் காந்தியடிகள். நமது முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து வகையான வசதிகளையும் சென்று சேர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் என்ற பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள். கிராம சபைகளை கிராமங்கள் தோறும் நடத்த வேண்டும் என்று நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவிச்சாங்க. அதன்படி வருடத்திற்கு 4 முறை இந்த கிராம சபைகள் மிக சிறப்பாக அனைத்து ஊராட்சிகளிலும் நடைபெற்று வருகிறது. அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2022ஆம் ஆண்டிலிருந்து 6ஆக அதிகரித்து வருடத்திற்கு 6 முறை நடத்த வேண்டும் என்று அறிவித்து அதன்படி தற்போது 6 முறை ஒரு ஆண்டிற்கு நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் நீடித்த நிலையான வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அந்த கிராம ஊராட்சிகளுக்கு நீடித்த நிலையான திட்டங்களும் நிதி பகிர்வினையும் அதிகரித்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி வழங்கி வருகிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டங்களான இல்லம் தேடி கல்வி, மக்களுடன் முதல்வர், மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், தாயுமானவர் திட்டம், தொல்குடி திட்டம், அயோத்திதாசர் பண்டிதர் மேம்பாட்டு திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் கடைக்கோடி மக்களையும் சென்றடையும் வண்ணம் சேர வேண்டும் என்றால் நிலையான ஒரு தன்னிறைவான ஊராட்சிகள் மிக மிக முக்கியமானதாகும். நமது திருவள்ளூர் மாவட்டத்தில் 8000த்திற்கும் அதிகமான குடும்பத்தினர் கலைஞரின் கனவு இல்லத்தின் கீழ் வீடுகளை பெற்று தற்போது பயனாளிகளாக பயனடைந்து வருகிறார்கள். மேலும் 65,000 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவினை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன் திருக்கரங்களால் வழங்கியுள்ளார்கள். மேலும் 61,120 மாணவ மாணவியர்கள் காலை உணவினை சுவைத்து வருகிறார்கள். 3,50,000 மகளிர் உரிமை தொகையினை பெற்று பயன்பெற்று வருகிறார்கள். நீர் மேலாண்மைக்காக 1120க்கும் மேற்பட்ட உறிஞ்சு குழிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. 60க்கும் மேற்பட்ட குளங்கள் மற்றும் ஏரிகளை தூர்வாரி 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான வடிகால்கள் தூரமைக்கப்பட்டுள்ளன. இதுபோல நம் மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் அனைத்து திட்டங்களும் சீராக சென்றடைந்துள்ளன. அனைத்து மாவட்டங்களும் அதில் உள்ள அனைத்து கிராமங்களும் சமமான வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு செயல்படும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அக்டோபர் 11, 2025 அன்று நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் அனைத்து மக்களையும் நேரலையில் சந்திக்க உள்ளார்கள். தன்னிறைவு பெற்ற கிராமங்களே தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடு அமைய ஒரு முக்கிய காரணமாகும். தற்போது தமிழ்நாடு அரசால் செயல்பட்டு வரும் திட்டங்களில் மக்களின் கருத்துக்களை அறியவும் மேலும் மக்களின் பிற தேவைகளை அறிந்து அதனை போக்கிடும் வண்ணம் செயல்பட்டு வரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்புகளில் மக்களாகிய நாம் ஒன்றிணைவோம், பங்கேற்போம். நன்றி.